நண்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன் என்று தாவீது கூறியிருக்கிறார். நாமும் வேதத்தை ஆராய்ந்து கற்று நமது இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி தேவனை துதிப்போமா? இந்த நாளிலும் தெசலோனிக்கேயர் புத்தகத்தின் முன்னுரையை பார்க்க இருக்கிறோம். ஆயத்தமா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இன்றும் கர்த்தருடைய வேதத்தை கற்றுக்கொள்ள எங்களோடு நீங்கள் இணைந்திருப்பதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இன்று முதல் நாம் பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கே திருச்சபைக்கு எழுதிய கடிதத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். பவுல் திருச்சபைகளுக்கு எழுதிய கடிதங்களின் வரிசையிலே இந்த கடிதம் இறுதியாக காணப்பட்டாலும் இதுதான் அவர் எழுதிய முதல் கடிதம். அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவுக்கு பின் 52 அல்லது 53 ஆண்டுகளிலே இதை எழுதியிருக்க வேண்டும். தெசலோனிக்கே பட்டணம் ரோம குடியிருப்புகளிலே ஒன்று. ரோம சாம்ராஜ்யம் தங்கள் சிறைப்பிடித்த மக்களை குறித்த வித்தியாசமான ஒரு கொள்கையை பின்பற்றி வந்தார்கள். பொதுவாக அந்நாட்களிலே எதிரிகளை சிறைப்பிடிப்பார்கள் என்றால் அவர்கள் தங்களது கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவார்கள். ஆனால் ரோமருடைய ஆட்சியிலே அவர்கள் மிகவும் ஞானமாய் செயல்பட்டு வந்தார்கள். நேரடியாக அவர்களது கலாச்சாரத்தையோ அல்லது பழக்க வழக்கங்களையோ அல்லது சடங்காச்சாரங்களையோ அவர்களது மொழியையோ மாற்ற முயற்சி எடுக்காமல் தங்கள் ஆளுகைக்கு உட்பட்ட முக்கியமான இடங்களிலே இவ்வாறு கைப்பற்றினவர்களை குடியேற்றி வைத்து விடுவார்கள். அப்படி குடியேற்றப்பட்டவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரோம சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்களது கலாச்சாரத்தை பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள். இப்படிப்பட்ட குடியேற்ற பகுதிகளிலே கடைகளிலே கிடைக்கும் உடைகள் எல்லாம் ரோம் நகரிலே அந்த குறிப்பிட்ட காலத்தில் பயன்படுத்தப்பட்ட உடைகளாகவே இருக்கும். சொல்லப்போனால் அந்த ஒவ்வொரு குடியிருப்பும் சிறிய ரோம் நகரமாகவே இருக்கும். தெசலோனிக்கே பட்டணமும் அப்படிப்பட்ட ஒரு ரோம குடியிருப்பாகும். ரோம் சாம்ராஜ்யத்திலே இது மிக முக்கியமான ஒரு பட்டணம். தெசலோனிக்கே பட்டணம் பிலிப்பி பட்டணத்திலிருந்து சுமார் 50 மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அத்தேனே பட்டணத்திற்கு வடதிசையிலே 100 மைல்களுக்கு அப்பால் தெசலோனிக்கே இருக்கிறது. சிசரோ என்பவர் தெசலோனிக்கே ரோம சாம்ராஜ்யத்தின் மடியில் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். தெசலோனிக்கே பட்டணம் ரோம சாம்ராஜ்யத்தின் மைய பகுதியிலே இருந்தது. அது மக்கதோனியா மாகாணத்தின் ஒரு முக்கியமான பட்டணமாக இருந்தது. முன் நாட்களிலே அந்த பகுதியிலே வெப்ப நீரூற்றுகள் இருந்தபடினாலே அது தெர்மா என்றும் அழைக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன் 316 ஆண்டிலே மகா அலெக்சாண்டருக்கு பின் ராஜ்யத்தை 4ஆக பகிர்ந்து கொண்ட அதிபர்களில் ஒருவரான கேசண்டர் மக்கதோனியாவை தனக்கென தெரிந்து கொண்டு தெசலோனிக்கேயில் குடியிருந்தார். அந்த காலகட்டத்திலே அவரது மனைவியான தெசலோனிக்கேயின் நினைவாக அந்த பட்டணத்திற்கு தெசலோனிக்கே என்று பெயரிட்டார். இவள் மகா அலெக்சாண்டருக்கு ஒன்று விட்ட ஒரு சகோதரி. இந்த பட்டணம் இன்றும் இருக்கிறது. இன்று அது தெசலோனிக்கி என்று அழைக்கப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலின் 2வது ஊழிய பிரயாணத்தின் சமயத்திலே இந்த சபை நிறுவப்பட்டது. இது ஒரு முன்மாதிரியான திருச்சபை என்று கூறலாம். 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 7 வசனத்திலே இந்த சபையை குறித்து பவுல் எழுதும் பொழுது, இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள் என்று எழுதியிருக்கிறார். அந்நாளிலே கிரேக்க நாடு என்று அழைக்கப்படும் முழு பகுதிக்கும் இந்த சபை ஒரு சாட்சியாக இருந்திருக்கிறது. கொரிந்து சபைக்கும் இந்த தெசலோனிக்கே சபை மாதிரியாக இருந்தது. இதை குறித்து 2 கொரிந்தியர் 8 அதிகாரத்தில் முதல் 5 வசனங்களிலே பவுல் எழுதியிருக்கிறார். ஞாபகம் இருக்கிறதா? பவுல் தனது 2வது ஊழிய பிரயாணத்தை குறித்து திட்டமிட்ட பொழுது மார்க்குவை கூட்டிக் கொண்டு போவதை குறித்து பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இடையிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. எனவே பவுல் சீலாவை தன்னோடு கூட்டிக் கொண்டு போகிற வழியிலே தீமோத்தேயுவையும் வைத்தியனாகிய லூக்காவையும் அழைத்து கொண்டு சென்றார். கலாத்திய நாட்டிலே ஏற்கனவே ஸ்தாபித்த சபைகளை மீண்டும் போய் சந்தித்தார்கள். மட்டுமல்லாமல் இன்று துருக்கி நாடு என்று அழைக்கப்படுகிற சின்ன ஆசியாவின் பகுதிகளிலே பவுல் தனது ஊழியத்தை விரிவாக்க முயற்சி செய்தார். ஏனென்றால் அந்த பகுதி ஜனத்தொகை அதிகமான ஒரு பகுதியாக இருந்தது. 3வது ஊழிய பிரயாணத்தில் எபேசுவை தனது தலைமைச் செயலகமாக கொண்டு மிக உன்னதமான ஊழியத்தை அந்த பகுதியிலே நிறைவேற்றினார். ஆனால் 2வது ஊழிய பிரயாணத்தில் தூய ஆவியானவர் அவர் பாதையை வழிமறித்து தெற்கு நோக்கி செல்லாதபடி தடை விதித்தார்.
அவர் பித்தினியா தேசத்திற்கு போக முயற்சித்த பொழுது தூய ஆவியானவர் அதையும் தடுத்து நிறுத்தினார். பவுல் வடக்கே செல்ல முடியவில்லை, தெற்கையும் செல்ல முடியவில்லை. எனவே தொடர்ந்து மேற்கு நோக்கி பயணமானார். அப்பொழுதுதான் துரோவா பட்டணத்திலே வந்து தங்கியிருந்து தொடர்ந்து வழிநடத்துதலுக்காக காத்திருந்தார். அங்கே இருந்த காலத்தில்தான் மக்கதோனியாவின் ஒரு மனிதனை தரிசனத்தில் கண்டார். எனவே நேராக பிலிப்பி பட்டணத்துக்கு சென்றார். அங்கே மக்கதோனியாவிலிருந்து தனது தரிசனத்திலே தோன்றியவர் இரத்தாம்பரம் விற்கும் லீதியாள் என்பதை கண்டுகொண்டார். அந்த பட்டணத்திலே மற்றும் பலரையும் கர்த்தரண்டை வழி நடத்தினார். எனவே இவ்வாறாக பிலிப்பி சபை உருவானது. இதற்கு பின்னர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே பட்டணம் சென்றார். இதை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கே அவர் 3 ஓய்வு நாட்கள் தங்கி இருந்திருக்கிறார். சொல்லப்போனால் 1 மாதத்திற்கும் குறைவாகவே அவர் அங்கே தங்கியிருந்தார். ஆனால் அந்த குறைந்த காலகட்டத்தில் மிக உன்னதமான சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றினார். அநேக மக்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தினார். ஒரு சிறிய சபையை அவர் அங்கே ஆரம்பித்தது மட்டுமல்ல, கிறிஸ்தவ விசுவாசத்தின் மிக உன்னதமான சத்தியங்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்து விட்டார். இப்படிப்பட்ட நேரத்திலே அங்கே சுவிசேஷ ஊழியத்திற்கு அதிகமான எதிர்ப்பு உண்டானபடினாலே அவர் தெசலோனிக்கே பட்டணத்தை விட்டு அவசரமாக வெளியேற வேண்டியதாக இருந்தது. எனவே அவர் நேராக பெரேயா பட்டணத்துக்கு சென்றார். பெரேயா பட்டணத்திலும் அவருக்கு எதிராக மக்கள் வந்த பொழுது பவுல் சீலாவையும் தீமோத்தேயுவையும் பெரேயா பட்டணத்தில் விட்டுவிட்டு அத்தேனே பட்டணத்துக்கு சென்றார். அத்தேனே பட்டணத்திலே சில காலங்கள் பணி செய்த பின் கொரிந்து பட்டணத்திற்கு வந்தார். கொரிந்து பட்டணத்தில் இருக்கும் பொழுது தீமோத்தேயுவும் சீலாவும் அவரிடத்தில் வந்து தெசலோனிக்கே பட்டணத்தின் சபையை குறித்து விவரித்திருக்கிறார்கள். இதை குறித்து 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, தெசலோனிக்கே விசுவாசிகளுடைய இருதயத்தில் இருந்த சில கேள்விகளையும் தீமோத்தேயு பவுலுக்கு அறிவித்தார். அந்த கேள்விகளுக்கு பதிலாகத்தான் பவுல் தெசலோனிக்கே சபைக்கு இந்த முதல் நிருபத்தை எழுதினார். தெசலோனிக்கே பட்டணத்திலே 1 மாதத்திற்கும் குறைவாகவே பவுல் தங்கியிருந்தாலும் திருச்சபை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய உன்னதமான அனைத்து சத்தியங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை குறித்து அவர்களுக்கு போதித்திருந்தார். இவர்கள் புதிய விசுவாசிகள் தானே, இவர்களுக்கு ஏன் இயேசுவின் 2வது வருகை குறித்தெல்லாம் சொல்ல வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. ஆனால் நூற்றாண்டுகளாக இந்த உலகத்தில் இருக்கும் சில திருச்சபைகளிலே இன்றைக்கும் இயேசுவின் ரகசிய வருகை குறித்தோ இந்த உலகத்திலே அவர் தனது ராஜ்யத்தை நிறுவ வருவதை குறித்தோ அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அன்று 1 மாதத்திற்கும் குறைவான காலத்திலே விசுவாசத்திற்குள்ளே வழிநடத்தப்பட்டவர்களும் உயிர்த்தெழுதலை குறித்தும் 2வது வருகை குறித்தும் அறிந்து கொண்டவர்களாக இருந்தார்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை குறித்து அவர் தெளிவாக கூறியிருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபையை விட்டு வந்தபின் சில விசுவாசிகள் மரித்து விட்டார்கள். இந்த காலகட்டத்திலே மற்ற விசுவாசிகள், இவ்வாறு மரித்து போன விசுவாசிகள் இயேசுவின் இரகசிய வருகையிலே பங்கு பெறுவார்களா இல்லையா என்பதை குறித்து சந்தேகம் உள்ளவர்களானார்கள். இயேசுவின் வருகையை ஒரு ஆறுதலான செய்தியாக இந்த விசுவாசிகளுக்கு பவுல் கூறியிருக்கிறார். இதுவே இந்த நிருபத்தின் கருப்பொருளாகவும் இருக்கிறது. இயேசுவின் இரகசிய வருகைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வரை உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற வல்லமையோடும் அதிகாரத்தோடும் அவர் வரப்போவதற்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் விவரித்திருக்கிறார். பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதிய இந்த முதல் நிருபம் 3 நோக்கங்களை கொண்டதாய் இருக்கிறது. முதலாவதாக, இளம் விசுவாசிகள் சுவிசேஷத்தின் அடிப்படை சத்தியங்களை அறிந்து கொள்ள. 2வதாக, பரிசுத்த வாழ்க்கையிலே அவர்கள் முன்னேறி செல்ல. 3வதாக, இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லும்படியாய் இதை பவுல் எழுதினார். பவுல் அப்போஸ்தலன் கொடுத்த செய்தி அந்நாட்களிலே தெசலோனிக்கே பட்டணத்தில் காணப்பட்ட மற்ற கொள்கைகளுக்கு மிக வித்தியாசமானதாய் காணப்பட்டது. தெசலோனிக்கே பட்டணத்திலே கண்டெடுக்கப்பட்ட ஒரு கல்வெட்டில் மரணத்திற்கு பின் உயிர்த்தெழுதல் இல்லை, கல்லறைக்கு பின் கண்டுகொள்ளுதல் இல்லை என்று எழுதப்பட்டிருந்தது. 1 தெசலோனிக்கே நிருபத்திலே திருச்சபையை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி இயேசு கிறிஸ்து வருவதை குறித்து பவுல் எழுதியிருக்கிறார். இந்த சத்தியம் அவர்களை பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராய் வழி நடத்தியது. இன்று பலர் தீர்க்க தரிசனங்களை குறித்து வாக்குவாதம் செய்ய விரும்புகிறார்கள், அதை குறித்து மிக ஆர்வம் காட்டுகிறார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன சொல்கிறார் தெரியுமா?
1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கவனியுங்கள். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்கிறவனவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்த நம்பிக்கையானது நம்மை பரிசுத்தத்திற்கு நேராக வழிநடத்த வேண்டும். சபை எடுத்துக்கொள்ளுதலை குறித்து நீங்கள் எவ்வளவு உற்சாகம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. அதை குறித்து உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதே முக்கியமானது. இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? 2 தெசலோனிக்கேயர் நிருபமானது இயேசு தமது ராஜ்யத்தை நிறுவுவதற்கு வரப்போவதை குறித்து சொல்கிறது. நடுவானத்திலே நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் அவர் பூமியிலே தமது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரப்போவதற்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றன. நாம் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் அவர் கீழே இறங்கி வருவதற்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த நிருபத்திலே கிறிஸ்தவர்கள் கீழ்ப்படிய வேண்டிய அல்லது கடைபிடிக்க வேண்டிய 22 கட்டளைகளை பவுல் அப்போஸ்தலன் கூறியிருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே 11 முதல் இந்த கட்டளைகள் ஆரம்பமாகின்றன. சரி, இப்பொழுது நாம் 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்போம். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே உரிய ஒரு சிறப்பு எழுத்து நடை என்பதை நாம் அறிவோம். என்றாலும் இந்த முகவுரை வாக்கியத்திலே மற்ற கடிதங்களிலே நாம் காணாத சில காரியங்களை பார்க்கிறோம். அதை முதலாவது சற்று கவனிப்போம். இங்கே சீலாவும் தீமோத்தேயுவும் தெசலோனிக்கே மக்களை வாழ்த்துவதிலே இணைந்து கொள்கிறார்கள். இவ்வாறு மூவருடைய பெயரும் எழுதுவதனாலே இவர்கள் எல்லாருமே எழுதப்பட்டிருக்கிற கருத்துக்களை குறித்து ஒரு மனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். சீலாவோடும் தீமோத்தேயுவோடும் தன்னுடைய பெயரை பவுல் இணைத்து கூறுவதனாலே தான் இவர்களை விட மேலானவன் அல்ல, அவர்களைப் போல சாதாரணமான ஒரு ஊழியன்தான் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இது அப்போஸ்தலனாகிய பவுலினிடத்திலிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு சத்தியம். தன்னோடு இணைந்து வேலை செய்கிறவர்களை விட தன்னை எந்த விதத்திலும் மேலாக அவர் உயர்த்தி கொள்வதில்லை. பவுல் எப்பொழுதும் சக ஊழியர்களோடு தன்னை இணைத்து கொள்கிறவராகவே இருக்கிறார். நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் ஒருவேளை ஊழியத்திலே ஒரு முக்கிய பொறுப்பாளராய் இருக்கலாம். சக ஊழியர்களை குறித்து பேசும் பொழுது அவர்களை உங்களுக்கு வேலைக்காரர்களாக, அடிமைகளாக எண்ணுகிறீர்களா? அல்லது கர்த்தருக்காக பணி செய்ய தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உடன் ஊழியராய் கருதுகிறீர்களா? சற்றே யோசித்து பாருங்கள். நீங்கள் எந்த ஒரு ஊழியத்தில் இருந்தாலும் உங்கள் உடன் ஊழியருக்கு மேலாக உங்களை உயர்த்த வேண்டாம். அதுபோல அவர்களை விட்டு உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளவும் கூடாது. இதே நேரத்தில் விசுவாசிகளும் கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம் உண்டு. நீங்களும் உங்கள் ஊழியக்காரரை மிக அதிகமாக உயர்த்தாதிருங்கள். சில கிறிஸ்தவ ஸ்தாபனங்களின் சில சிறப்பு கூட்டங்களிலே மேடைகளில் இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதை விட ஊழியக்காரர்களை குறித்து மிக அதிகமாக பேசுவதை நீங்கள் இந்நாட்களிலே பார்க்கலாம். அது எத்தனை அருவருப்பான ஒரு காரியம் இல்லையா? ஊழியக்காரர்கள் விசுவாசிகளாக உங்களோடு சகோதரர்களாக இருக்கிறார்கள். சில இடங்களிலே ஊழியர்களுக்கும் மற்ற விசுவாசிகளுக்கும் இடையிலே ஒரு இடைவெளியை ஏற்படுத்த சில ஊழியர்களே காரணமாக இருக்கிறார்கள். ஊழியக்காரருடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக காணப்பட வேண்டும். மற்றபடி வாழ்க்கையிலே வேறு எந்த காரியத்திலும் அவர்கள் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. சில திருச்சபைகளிலே ஊழியர்களுக்கென்று ஊதியம் கொடுக்கிறதில்லை. வெவ்வேறு பணிகளிலே இருக்கிறவர்கள் ஒரு திருச்சபைக்கும் பொறுப்பாக இருந்து அதை நன்றாக நடத்துகிறார்கள். திருச்சபையை பொறுத்த மட்டிலும் 2 விதமான ஆபத்துகள் இருக்கின்றன. ஒன்று, ஒரு ஊழியன் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள முயலும் பொழுது அது ஒரு ஆபத்தான சூழ்நிலை. மற்றொன்று, திருச்சபையில் உள்ள மற்றொரு விசுவாசி வேத புத்தகத்தை முறையாக கற்றுக்கொள்ளாமல் தனக்கு எல்லாம் தெரியும் என்பது போல நடந்து கொள்வது. வேத வசனங்களை போதிக்கும் ஒருவர் வேதத்தில் உள்ள எல்லா சத்தியங்களை குறித்தும் தெளிவாக போதிக்க வேண்டும். முறைப்படி கீபோர்டு போடுகிற ஒருவர் அதில் உள்ள கருப்பு கட்டைகளையும் வெள்ளை கட்டைகளையும் பயன்படுத்துவது போல எல்லா சத்தியங்களையும்
ஊழியர்கள் உபதேசிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் எப்பொழுதும் வலியுறுத்துகிறவராக இல்லாமல் முழு வேதத்தையும் முறையாக கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு திருச்சபையிலும் வேத வசனங்கள் முறையாக கற்றுக் கொடுக்கும் நேரங்கள் இருக்க வேண்டும். தெசலோனிக்கே சபையை குறித்து பவுல் எழுதும் பொழுது, தேவனுக்குள்ளும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறதாவது என்று எழுதுகிறார். தெசலோனிக்கே பட்டத்து திருச்சபை மக்களுடைய வாழ்க்கை பிலிப்பி சபை மக்களை விட சற்று வித்தியாசமான பிரச்சனை உடையதாய் இருந்திருக்கலாம். ஆனால் பிலிப்பி சபை மக்களைப் போலவே இவர்களும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் வாழும் விசுவாசிகளாய் இருந்தார்கள். மற்ற திருச்சபைகளுக்கு எழுதும் பொழுது இந்த விதமான வாழ்த்துதலை பவுல் எழுதவில்லை. ஏனென்றால் இதுதான் அவர் திருச்சபை மக்களுக்கு எழுதிய முதல் கடிதமாகும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கல்வாரிக்கு செல்லும் முன்னதாக கடைசியாக தனது சீடர்களுக்காகவும் அவர்கள் மூலமாக அவரை விசுவாசிக்க இருப்பவர்களுக்காகவும் ஜெபிக்கும் பொழுது இவ்வாறு ஜெபித்தார். கவனிங்கள், வாசிக்கிறேன். யோவான் 17ஆம் அதிகாரம் 21 முதல் 23ஆம் வசனம் வரை. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கும் எந்த விசுவாசியும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் இருக்கிறான். அதுவே மிகவும் பாதுகாவலான ஒரு இடம். இந்த உலகத்திலே உள்ள எந்த பாதுகாப்பு பெட்டகத்தையும் விட சிறந்த ஒரு இடம் அது. மேலும் 1ஆம் வசனத்தின் பின்பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறார். இது அப்போஸ்தலனாகிய பவுல் அடிக்கடி எழுதும் ஒரு வாழ்த்துதல் ஆகும். அதாவது கிருபையை தொடர்ந்து தேவனுடைய சமாதானம் வருகிறது. கிருபையும் சமாதானமும் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்தும் தான் வருகிறது. வேதாராய்ச்சி செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபையை பெற்று அனுபவிக்கிற ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய சமாதானத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிக்க முடியும். இப்படிப்பட்ட ஆழமான சமாதானம் இன்று உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதா? உலக சூழ்நிலையோ உங்கள் பண நிலைமையோ அசைக்க முடியாத ஆழமான சமாதானம் உங்களுக்கு உண்டா? கர்த்தர் ஒருவரே இப்படிப்பட்ட சமாதானத்தை மனிதனுக்கு கொடுக்கிறார். கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் கொடுக்கும் ஒரு வெகுமதி. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று ரோமர் 5:8 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அதுதான் தேவனுடைய கிருபை. நம்முடைய பாவ நிலைமையை ஒத்துக்கொண்டு இயேசு எனக்காகவும் மரித்த என் இரட்சகர், என் மீட்பர் என்று விசுவாசிக்கும் பொழுது அந்த கிருபையினால் பாவ மன்னிப்பையும் இரட்சிப்பின் சந்தோஷத்தையும் ஆழமான சமாதானத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் சமாதானம் மட்டுமல்ல, பாவத்தினால் தேவனுக்கு துரோகிகளான நாம் அவரோடு சமாதான உறவையும் பெற்றுக்கொள்கிறோம். இன்று உங்களுக்கு தேவனோடு சமாதான உறவு உண்டா? இல்லை என்றால் உங்கள் பாவ நிலைமையை பரிசுத்த தேவனிடத்திலே ஒத்துக்கொண்டு உங்கள் பாவத்திற்காகவும் இயேசு தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசித்து இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு இன்றும் என்றும் நித்திய சமாதானத்தையும் நிறைவான கிருபைகளையும் தொடர்ந்து கொடுப்பார். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் தெசலோனிக்கே திருச்சபைக்காக பவுல் அப்போஸ்தலன் எப்படி பிரயாசப்பட்டு சென்று அவர்களை விசுவாசத்திற்குள்ளே வழிநடத்தினார் என்பதை நாங்கள் படித்து கொண்டோம். குறைந்த காலகட்டத்திலே அங்கே அவர்களோடு இருந்தாலும் முக்கியமான எல்லா சத்தியங்களையும் அவர் கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றும் வேத புத்தகத்தை எங்களுடைய கரங்களிலே பெற்றிருக்கிற நாங்கள் எல்லா சத்தியங்களையும் முறையாக கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். முதல் முறையாக
இயேசுவே, என்னுடைய உள்ளத்திலே வாரும், நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று உம்மை விசுவாசித்த ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் கிருபையையும் சமாதானத்தையும் அனுதினமும் அனுபவிக்க உதவி செய்யும். இயேசு இரட்சகரின் வல்லமுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றும் இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு பங்கு கொண்ட உங்களை மீண்டும் வாழ்த்துகிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் தாமே கிருபையையும் நிறைவான சமாதானத்தையும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தருவாராக. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். தெசலோனிக்கே நிருபத்தின் கருப்பொருள் என்ன? தெசலோனிக்கே நிருபத்தின் கருப்பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ சுவிசேஷம், ஆப்ஷன் பி நித்திய ஜீவன், ஆப்ஷன் சி இயேசுவின் வருகை. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். அன்பர்களே, தெசலோனிக்கேயர் சபை எவ்வளவு முன்மாதிரியான சபையாக இருந்திருக்கிறது. பவுல் 2ஆம் வருகை குறித்து இந்த இளம் விசுவாசிகளுக்கு போதித்திருக்கிறார். நாம் வாழ்வில் முன்னேற பரிசுத்த வாழ்க்கை மிகவும் அவசியம். முக்கியமாக நாம் பணி செய்யும் இடத்தில் எவ்வளவு பெரிய அந்தஸ்தையோ உயர்ந்த பொறுப்புகளை பெற்றிருந்தாலும் நமது சக ஊழியர்களை குறைவாக எண்ணாமல் அவர்களோடு இணைந்து செயல்படுவோம். நாம் தேவனுக்குள் வாழ்ந்து கிருபையை பெற்று சமாதானத்தோடு வாழ்வில் முன்னேறுவோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.